இந்த ஆளும் இந்த ஆளோட வைஃபும் பாத்திங் டப்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவங்க கிளம்புறக்குள்ள அந்த இரும்பு டோரை உடைச்சிட்டு கில்லர் வர ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பாத் டப்பை லான்ச் பண்றாரு. அந்த பாத் டப்பை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண விடாம நடுவுல கட்டையை வைக்கிறான். அது உடஞ்சிரும். அதை நவுத்த விடாம அப்படியே பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கான். இருந்தாலும் அது பறந்து போன ஃபோர்ஸ்ல இவன் இங்கேயே விழுந்துடுறான். பல கிலோமீட்டர் பறந்து வந்து தண்ணி இருக்க இடத்துல கரெக்டா விழுகும். அடிப்படக்கூடாதுன்னு அதுக்குள்ள நிறைய ஏர் பேக்ஸ் வச்சிருப்பாங்க. கரெக்டா தண்ணியில விழுகும் போது எப்படியோ சேஃபா தப்பிச்சிருவாங்க. அடுத்ததா இவங்களோட இன்னொரு ஹைட் அவுட்டுக்கு போறாங்க. அங்க போனாலும் இவங்களை கண்டுபிடிச்ச அந்த கில்லர் வந்துடுறான். இவங்க இருக்க இடத்துக்கு நேரா ஒரு ட்ரெயின் வரும். அது மேல நெருப்பை கொளுத்தி விட்டு அந்த கில்லர் தான் வர வச்சிருப்பான். இந்த ஆளு பல லாக் போட்டிருக்க டோரை அவசரமா திறப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக இவரே உருவாக்குன ஃபயர் எக்ஸ்டெயின் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு. அதை யூஸ் பண்ண உடனே அந்த ட்ரெயின் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இவங்களை கொலை பண்றதுக்காக இவங்களோட வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்றான். இவரு உடனே எமர்ஜென்சி பட்டன் அழுத்துறாரு. உடனே லைனா எல்லா இடமும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா இருக்க டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் காலை நடுவுல வச்சிடுறான். அந்த லேடி அந்த கில்லரோட காலை போட்டு பயங்கரமா உதைக்கிறாங்க. அவன்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு கதவு ஈஸியா திறந்துடுறான். உடனே தப்பிக்கிறதுக்காக இந்த ஆளு அதிகப்படியான கரண்ட் அந்த கில்லர் மேல பாஸ் பண்றாரு. அந்த ஷாக் தாங்க முடியாம